காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களின் நிலத்திற்குரிய ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு ஏகாம்பரநாதர் ஆலயத்தில் வரும் 8ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. கும்பாபிஷேகத்திற்காக பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசத்தினை காஞ்சிபுரம் கச்சேபேஸ்வரர் கோவிலில் வைத்து பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசத்தை சுமந்தபடி சிவவாத்தியங்கள் முழங்க மேற்கு ராஜ வீதியில் வழியாக வேடிக்கைகளுடன் ஊர்வலமாக வந்து ஏகாம்பரநாதர் ஆலயத்தில் சமர்ப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து சிறப்பு கணபதி பூஜை நடைபெற்று கோபூஜை மற்றும் மகா பூர்ணாவதி தீபாராதனைகள் நடைபெற்றன. தமிழகத்தில் நிலவி வரும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள கொங்கு திருப்பதி கோவிலில் அமைச்சர் முத்துசாமி மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆகியோர் ஒன்றாக சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள கொங்கு திருப்பதி கோவில் பிரசித்தி பெற்ற கோவிலாகும். இந்த கோயில் வீட்டு வசதித்துறை நிலத்தில் இருப்பதால் ஏற்பட்ட பிரச்சனையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பூட்டப்பட்டிருந்தது. பல்வேறு அமைப்பினரும் தொடர்ந்து போராட்டம் நடத்தியதை அடுத்து கடந்த மாதம் இந்த கோவிலானது திறக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் செயல்படும் இந்த கோவிலில் இன்று வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது குமாரபாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணியும் ஆய்வில் கலந்து கொண்டார். இருவரும் நீண்ட நேரம் தனிமையில் உரையாடியதோடு ஒன்றாக சுவாமி தரிசனம் செய்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் முத்துசாமி, தற்போது கொங்கு திருப்பதி கோயில் புதிதாக திறக்கப்பட்டுள்ளதால் மேற்கொள்ள வேண்டிய உள்கட்டமைப்புகள் குறித்து இருவரும் இணைந்து ஆய்வு மேற்கொண்டதாகவும் இதில் அரசியல் எதுவும் பேசவில்லை எனவும் கூறினார்.